ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா கிரிப்டோ பற்றி இன்றைக்கி நான் வீடியோ வந்து போடுறேன். கிரிப்டோ பிளாட்ஃபார்மில் இந்த சிச்சுவேஷனில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கிரிப்டோ பற்றி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இனிமேல் வந்து கிரிப்டோ பற்றி காலையில் ஈவினிங் அந்த மாதிரி வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவேன். கிரிப்டோ பற்றி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டையும் பற்றியும் நான் வந்து போடலான்னு இருக்கேன். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 1000 வியூஸ் வந்தால் தான் எனக்கும் வந்து எனர்ஜியாக இருக்கும், பூஸ்டப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஷேர் பண்ணுங்கள். கிரிப்டோவில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். லாஸே ஆகாமல் எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது மார்க்கெட் வந்து என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் இருக்குங்க. 1 இயராக நம்மளுக்கு ரொம்ப டவுனில் தான் போயிட்டுருக்கு. நிறைய லாஸ்லேயும் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா நடந்த சம்பவங்கள் அந்த மாதிரி சில மேனுப்புலேட் அந்த மாதிரி வந்து பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால தான் பிடிசி வந்து இறங்குது. பிடிசி வந்து இறங்குச்சு. பிடிசி அப்படின்னா பிட்காயின் தெரியும். ஸோ பிட்காயின் வந்து இறங்குனதை பார்த்துட்டு தான் மிச்ச காயினும் வந்துட்டு என்னாச்சு, அதை ஃபாலோ பண்ணி டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ பிடிசியில் வந்துட்டு நமக்கு இப்போ ப்ரைஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $18,793 இருக்குது. நான் ஏன் ஹார்ட்பீட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா பினான்ஸ் அப்ளிகேஷனில் ஒரு சில காயின்ஸ் வந்து இல்லை. ஸோ நான் ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு சில காயின்ஸ் வந்து ஒரு சில ப்ராஜெக்ட் குட் ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு நான் போடலான்னு இருக்கேன். ஸோ அதனால தான் ஹார்ட்பீட்டில் வந்துட்டு நிறைய குட் ப்ராஜெக்ட்டும் இருக்குது, அதே மாதிரி ஸ்கேம் ப்ராஜெக்ட்டும் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஹார்ட்பீட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டுடேயில் ஹையில் வந்து என்ன இருக்குது, $19,080 வரைக்கும் வந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து $16,000 வந்துட்டு ஒரு மக்கு பண்ணிகிட்டு இருந்தது. முன்னாடி போகுமா பின்னாடி வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதில் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ தான் வந்துட்டு இது வந்து 18,793 மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். பட் என்னென்னா பார்ட்டாக வந்து பிரித்து வந்து நீங்கள் பண்ணணும். ஒரே காயின்லையும் வந்துட்டு எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் வந்துட்டு நிறைய காயினில் வந்து பிரித்து பண்ணாலும் நம்ம வந்து அந்த இதில் நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு வந்து வச்சுருப்போம். ஒரு 100% இப்போ ஒரு நீங்கள் $100 வச்சுருக்கீங்க அப்படின்னா $100 வந்து எல்லா காயின்லையுமே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு $50 நீங்கள் மற்ற காயினில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மிச்சம் ஒரு $50 வந்து நீங்கள் பேலன்ஸ் வந்து வச்சுக்கணும். ஏன்னா சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து இறங்கும்போது நீங்கள் அப்போ வந்து பை பண்ணிவிட்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் எப்படி வந்து காயின் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லோ கலர் லைன் வந்து டவுனில் வந்து போகுது அப்படின்னா அந்த கண்டிப்பாக வந்துட்டு அது இறங்க போகுதுன்னு தாங்க அர்த்தம். சரிங்களா? மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுதுன்னு தான் அர்த்தம் இந்த எல்லோ கலர் லைனு. இதுவே சப்போஸ் வந்து இந்த வயலட் கலர் லைன் வந்து ஃபஸ்ட்டில் டாப்பாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டாப்பாக போகுது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து ஏற போகுதுன்னு அர்த்தம். கீழேருந்து அடியில் வந்துச்சு அப்படின்னா அடியில் வந்துட்டு அப்படியே ஒரு ஏத்தம் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏற போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு கீழே அந்த ப்ளூ கலர் லைன் வந்து ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து நான் வந்து இத்தனை நாளாக கிரிப்டோவில் இருந்துக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து மோர் கிளிக் பண்ணிவிட்டு 1 வீக்குன்னு கொடுக்குறேன். ஆல் டைம் ஹை வந்து பார்ப்போம். ஆல் டைம் ஹை வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட $69,000 வரைக்கும் போயிருக்கு. அப்போ எவ்வளோ லாஸ், ஒரு வேளை சப்போஸ் யாராவது ஒரு பிட்காயின் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்நேரம் வந்து அவங்களுக்கு நிறைய லேக்ஸ் கணக்கில் வந்துட்டு லாஸ் ஆகிருந்திருக்கும். பட் லாஸ் ஆனாலும் வந்துட்டு கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு வந்து கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான். பட் என்னென்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ரொம்ப பேஷன்ஸ் வந்து இருக்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வந்து அடி வாங்கியிருக்குன்னே சொல்லலாம். பட் இந்த டைம் வந்து ரொம்பவே வந்து அடி வாங்கியிருக்கு. 2018 வந்து இதே மாதிரி தான் அடியாச்சு. பட் 1 இயர் 2 இயரில் வந்து ரெக்கவரி ஆயிடுச்சு. இப்போ வந்து 1 இயர் முடிஞ்சிருச்சு. பட் 1 இயர் முடிஞ்சுட்டு இப்போ வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், மார்க்கெட் வந்து குட் கண்டிஷனில் இருக்கிறதுனால சீக்கிரமே பிடிசி வந்து அதனோட ஆல் டைம் ஹையையும் ப்ளஸ் வந்து அதை விட தாண்டியும் வந்துட்டு கண்டிப்பாக போகும் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். இப்போ இந்த லைன் வந்து பாருங்கள், ப்ளூ கலர் அந்த வயலட் கலர் லைன் வந்து ஃபஸ்ட்டு போயிருக்கு பார்த்தீங்களா, இந்த மஞ்சள் கலர் லைன் வந்து அப்படியே இடையிலேயே ட்ராவல் பண்ணியிருக்கு. சரிங்களா? இடையிலேயே ட்ராவல் பண்ணதுனால தான் அந்த வயலட் கலர் லைன் வந்து கீழே இறங்கி அது டவுனில் வந்து போயிருக்கு. சரிங்களா? ஸோ எப்போவுமே அந்த வயலட் கலர் லைன் வந்து ஃபஸ்ட்டில் ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த ப்ளூ கலர் லைன் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கு கீழே தான் வந்து எல்லோ கலர் லைன் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்படி ஃபாலோ பண்ணுச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து பிடிசி வந்து அப் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லைன் தானே வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். வயலட் கலர் லைன் வந்து அடியில் இருந்து பாருங்கள், இது ஏற ஆரம்பிக்குது.
அதாவது அந்த ப்ளூ கலர் லைனை கிராஸ் பண்ணி ஏற ஆரம்பிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படி ஏற ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக பிடிசி வந்து இன்க்ரீஸ் ஆக தான் பார்க்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரைடே வந்து ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரைடே வந்து நீங்கள் வந்து நான் வந்து பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். கிரிப்டோவில் இது வரைக்கும் இருந்த அதை வச்சு சொல்கிறேன். ஃப்ரைடே வந்து யாரும் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. அப்படி ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது லாஸ் ஆகும். ஏன்னா அது டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா அன்றைக்கி மார்க்கெட் வந்து ரெட் கலரில் இருக்கும், டவுனில் இருக்கும். சரிங்களா? ஸோ மேலும் வந்து கண்டிப்பாக கிரிப்டோ பற்றின நிறைய வீடியோ வந்து நான் போடுறேன். கிரிப்டோஸில் வந்து எந்தெந்த கிரிப்டோலாம் நம்ம வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து க்ரீன் கலரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே காட்டுது. ஸோ இது வந்து ஒரு குட் சிம்டம்ஸ் தான். சரிங்களா? ஸோ கிரிப்டோ பற்றின தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.